ஸ்னேகா, இப்போ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு தானே நம்ம வடமல்லியை போட்டு தள்ள போறோம். நேரம் போய்கிட்டே இருக்கு. காமனி வேற என்ன காணும், டென்ஷனா இருக்கு. பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா வாங்க. என்னப்பா வடமல, உனக்கு இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொன்னியே, அப்பவே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுடா. நீ என்னையா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. சித்தப்பா, செல்லம்மாவுக்கு பிரசவம் ஆனது 2 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தைய பிறந்த உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைய கடத்திட்டாங்க. யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தை சார். என் குழந்தைய தேடி நான் போகாத இடமே கிடையாது. என் குழந்தை எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்தது. என் நம்பிக்கை வீண் போகல சித்தப்பா. என் குழந்தை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளும் செல்லம்மா தாங்க மாட்டான்னு நான் போலீஸ்கிட்ட போகாம இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இல்லாம இருந்திருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்திருப்பேன். ஏப்பா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையேப்பா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அடிக்கடி அந்த குழந்தைய பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லவே இல்லையே. ஏப்பா, இவ்வளவு மன கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என் மேல கோவப்பட்டிய. என்னப்பா நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் உனக்கு உதவியா இருந்திருப்பேன்டா. இல்ல சித்தப்பா, காணாம போன குழந்தை கிடைச்சா பரவாயில்ல, ஒருவேளை கிடைக்கலன்னா அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன். சாமி கிட்ட போயிடுச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னேன். சித்தப்பா, நர்ஸ் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா குழந்தை இருக்கிற இடம் கூட தெரியாம போயிருக்கும். அப்போ குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் செல்லம்மாக்கு இது வரைக்கும் தெரியாது, அப்படிதானே? ஆமா சித்தப்பா, காணாம போன குழந்தை கிடைக்கிற வரைக்கும் செல்லம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அதுவும் சரிதான்டா. ஆமா, ஏன் அவ்வளவு அவசரமா 2 குழந்தைங்க பேர்ல சொத்து எழுதுற? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுவும் இல்லாம என்ன ஏன் கார்டியனா போடுற? காரணம் இருக்கு சித்தப்பா. என்ன பழி வாங்கறதுக்காக 2 குரூப் துடிச்சிட்டு இருக்கு. செல்லம்மா மேல இருக்கிற கோபத்துல ஸ்னேகாவும் கடற்கரையானோ என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையை கடத்தின கும்பல் 1 வாரத்துக்கு முன்னாடி ஆளை வச்சு என்ன அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். இப்ப 4-5 நாளா கருப்பா ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நான் அந்த கும்பல் கிட்ட சிக்கி என் போராத காலம் நான் செத்துட்டா என் 2 குழந்தைகள் அனாதை ஆயிடுவாங்க இல்லையா? அதனாலதான் சொத்தெல்லாம் என் குழந்தைங்க பேர்ல எழுதினேன். சித்தப்பா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி ஆயிடக்கூடாதுதான் சித்தப்பா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் காணாம போன குழந்தைய நீங்க தான் கண்டுபிடிச்சி செல்லம்மா கிட்ட சேர்க்கணும். செய்வீங்களா? செய்யறேன்ப்பா, கண்டிப்பா உனக்காக செய்யறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த சொத்துக்கெல்லாம் செல்லம்மாவை கார்டியனா போடாம என்னையே கார்டியனா போட்ட? சித்தப்பா, செல்லம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. குழந்தை காணாம போன விஷயத்தை நான் மறைச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ என்னை மன்னிக்கவே மாட்டா. அப்புறம் சொத்தெல்லாம் குழந்தைக்கு பேர்ல எழுதி உங்களை ஏன் கார்டியனா போட்டேன்னு கேட்டீங்கல்ல. செல்லம்மா நம்ம வீட்டு வாசலை பிடுங்கி அடுத்தவங்க வீட்டுக்கு வைக்கிறவ.
நாளைக்கு முத்தழகிக்கோ இல்ல கடற்கரையானுக்கோ அந்த குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இருக்கிற சொத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு என் குழந்தைங்களை அனாதையாக்கிடுவா. அதனாலதான் நான் உங்களை கார்டியனா போட்டேன். என்ன நம்புப்பா, உன் நம்பிக்கை நான் என்னைக்கு வீணாக்க மாட்டேன். போதுமா? சித்தப்பா, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அந்த பவர் டாக்குமெண்ட்டையும் குழந்தைங்க பேர்ல எழுதின சொத்து டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் பேங்க்குக்கு போய் உங்க பேர்லயே ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா அதுலயே வச்சிருவோம். எக்காரணத்தை கொண்டும் செல்லமாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். என் உயிரே போனாலும் அவளுக்கு சொல்ல மாட்டேன். போதுமா? ரொம்ப நன்றி சித்தப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு அப்புறமா வரேன். செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. எனக்கு எதுக்குடா நான் ஒரு பண்டாரம் அங்க பரவாயில்ல சித்தப்பா, வைங்க. உடம்பு பார்த்துக்கோங்க சித்தப்பா. சரி, நான் கிளம்புறேன். என்னப்பா இது? என்ன பேகு? இதுவா? இதுல அக்ரிமெண்ட் போட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஏன் சுமக்கிற? இங்க கொடு. சரி, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் சித்தப்பா. வந்துட்டாளே. என்ன காமினி, டென்ஷன் படுத்தி விட்டுட்ட. சரி, ஓகே காமினி, நாம எதிர்பார்த்து காத்திருந்த நேரம் வந்தாச்சு. திட்டம் போட்டபடி கொஞ்சம் கூட பிசுறாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடும். ஓகே? எங்க ஆளுங்கெல்லாம் தயாரா தான் இருக்காங்க. 2 குரூப் கிட்டயும் அவங்களோட பொசிஷனை சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஏய், கொஞ்சம் பொறுமையா பேசு. சாருக்கு மருந்து ஊத்தி தூங்க வச்சிருக்கோம். கொஞ்சம் அடக்கி வாசி. ஸ்பாட் எங்க செலக்ட் பண்ணிருக்க? கோவில் கிட்ட இருக்க பாலத்துக்கிட்ட. நல்ல இடம்தான். போலீஸும் அதிகமா அந்த பக்கம் வராது. காரியத்தை முடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கும் 4 பக்கம் வழியும் இருக்கு. அந்த கேங் வார் சண்டையை ஆர்கனைஸ் பண்றது அந்த தாடிக்காரன் தானே? ஆமா, நடுவுல ஒரு சின்ன சொதப்பல் நடக்க இருந்துச்சு. இந்த காமினி விடுவேன்னா கிள்ளி எறிஞ்சிட்டேன். காமினி வெயிட், இன்னைக்கு முடியாது. பிரச்சனைனா டென்ஷனை மண்டையில ஏத்துக்க முடியாது. இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம். சொல்லிடு. ஷோர்தா, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு நடுவுல டபுள் கிராஸ் பண்ண பார்த்தா அடி பின்னிட்டு. விடு ஸ்னேகா, திருஷ்டி பரிகாரம் நினைச்சுக்க. அப்படி ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கிறது? நான் பாத்துக்க மாட்டேன். ஸ்னேகா, எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்க 2 பேரும் மட்டும் வீட்டை விட்டு வெளியில வராம இருங்க. அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எங்க 2 பேரோட எதிரி அந்த வடமலைய வழி அனுப்பணும்னா நாங்க வந்தாலும் வருவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வடமலையை வர வைக்கணுமே, என்ன பண்ணிருக்க? அத சொல்லதானே வந்தேன். கோமதி, இந்த போனை வாங்கி. இதுல ஒரு நம்பர் தான் நான் ஃபீட் பண்ணிருக்கேன். அந்த வடமலையோட நம்பர். நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்ப நீ என்ன பண்ற? இதுல எழுதி வச்சிருக்க மாதிரி வடமலைக்கு போனை போட்டு பேசி அங்க வரவை. இது எல்லாத்தையும் போன்லயே வா. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா? சாலா, எந்த பிரச்சனையும் வராது. அது நேபாள்ல வாங்கின சிம். காரியம் முடிஞ்ச உடனே அதை உடைச்சு குப்பை தொட்டியில போடலாம். வாங்கிக்கோ. சரி, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க.
மத்தத முடிச்சிட்டு போன்ல இல்ல நேர்ல வந்தே நான் சொல்றேன். நான் ஒரு கிளம்புறேன். நிமிஷம். அந்த வடமலையை கொல்லும்போது ஒருவேளை அந்த செல்லம்மா நடுவுல வந்தா அவளையும் போட்டு. நேகா, இவ என்ன சொல்றா? ஏய், நான் சொல்றேன்ல, நான் சொல்றத மட்டும் செய். அந்த செல்லம்மா ஒருவேளை நடுவுல வந்தா அவளையும் போட்டு தள்ளு. உனக்கு தேவை பணம் தானே, அது உனக்கு டபுளாவே வந்து சேரும். கிளம்பு. ठीक है, माल मिलेंगे तो कल वरस नेगा. கோமதி, செல்லம்மாவை இதுக்கு எல்லாம் ஒரு காரணமாதான். பேசாம இரு. வந்துட்டீங்களா? ஆ, வாங்க வாங்க வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன செல்லுமா, புதுசா வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிற? நான் படுற பாட பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? வெளியில போன மனுஷன் எப்ப திரும்பி வருவாருன்னு வாசலுக்கோ ரூமுக்கோ அலைஞ்சுகிட்டு இருந்தேன். ஏங்க சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். வேணாம் செல்லுமா, எனக்கு சாப்பிடுற மூடு இல்ல. ஏங்க விளையாடுறீங்களா? மணி என்னாச்சுன்னு தெரியுங்களா? அப்ப நீங்க வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? இல்ல செல்லுமா, சாப்பிடல. ஏங்க கல்யாண நாள் அதுமா, நான் எல்லாமே சமைச்சு பால் பாயசம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப சாப்பிடுங்க. அதான் சொன்னல வேண்டான்னு. ஏங்க காலையில 7 மணிக்கு கோயிலுக்கு போனோம். போறதுக்கு முன்னாடி குளிச்சு சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போனோம். இப்ப சாப்பிடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் சமைச்சு வச்சிருக்கேன். சரி சரி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். பாயசம் பண்ணிருக்கேன்னு சொன்னல, அதை கொடு. குடிச்சலமா. போங்க. காலையில வெளியே போகும்போது ம், திரும்பி வந்து உன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்றேன்னு சொன்னீங்க. இடத்த வித்துட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? அது ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? இரு 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 இரு, வா நீ வா, உட்காரு, வா நான் சொல்றேன். என்ன? வந்து உட்காரு, சொல்றேன், உட்காரு உட்காரு. என்னங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்றேன் செல்லம்மா, நமக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல 12 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, ஆ. இது எப்படி? ஹலோ ஹலோ சார், நான் நர்ஸ் நந்தினியோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்க குழந்தை எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எங்க? சார், உங்க ஏரியா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்காமே. ஆமா, அங்க அவ காத்துட்டு இருக்கா. உங்களை உடனே வர சொன்னா. அம்மன் கோயில் பக்கத்துல இருக்க பாலமா? அதே பாலம் தான் சார். கொஞ்சம் சீக்கிரமா போயிடுங்க. இதோ உடனே கிளம்பி போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருங்க 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 இருங்க. என்னங்க இது? வந்தீங்க சாப்பிடல, ஏதோ வெளியே போறேன்னு சொல்றீங்க. என்னமோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்றீங்க. வெளியே போயிட்டு வந்து சொல்றேன். இல்லங்க சொல்லுங்க. வெளியே போயிட்டு வந்துட்டு உனக்கு 2 சந்தோஷமான விஷயம் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. வந்துறேன். என்னங்க? சிம் எடுத்து உடச்சி இமீடியட்டா கிளாசெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணு போ. ஐயோ என்னங்க இது? இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சு இருங்க.
வேணாம் என்னங்க? சொன்னா கேளு. ஒண்ணு வேணாம் விடு. என்னங்க வர. என்ன நான் சொல்ல நான் வந்துடுவேன் செல்லம்மா. ஹலோ ஹலோ நீங்க யாரு? நீங்க இப்ப எதுக்காக என் கணவருக்கு ஃபோன் பண்ணீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு இப்ப என்ன வேணும் அத முதல்ல சொல்லு. நீங்க யாரு? எதுக்காக அவர் அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற பாலத்துக்கிட்ட வர சொன்னீங்க? ஓ அதுவா? நான் யாரு என்னங்கிற ஆராய்ச்சிலாம் உனக்கு வேண்டாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற பாலத்துக்கு போனா லைவா மர்டர் ஒண்ணு பார்க்கலாம். என்னது கொலையா? அட ஆமாமா, நடக்க போறதுதான் சொல்றேன். ஊர் உலகத்துல யார் யாரையோ காப்பாத்துறதுக்காக ஓடுறல்ல, முடிஞ்சா உன் புருஷனை போய் காப்பாத்து.